ஆர்ஆர்பி குரூப் டி ஃபோக்கஸ் பண்ணி தான் கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம் பார்த்தோம். டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நான் என்ன சொல்லியிருந்தேன், என்னென்ன உறுப்புகள் வந்து இன்வால்வ் ஆகும் அப்படிங்கிறதுலாம் நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? இப்போ பார்த்தோம் அப்படின்னா மூக்கு இருக்கும், வாய் இருக்கும், அப்புறம் உணவு குழல் இருக்கும். இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா இறைப்பையோட சேர்ந்துருக்கும். ரைட் சைட் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கல்லீரல் அப்படி இருக்கும். லெஃப்ட் சைடில் வந்து பேன்க்ரியாஸ் இருக்கும். இதுக்கு கீழே வந்து கேல் பிளாடர் இருக்கும். அதுக்கப்புறம் இப்படியே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்மால் இன்டெஸ்டைன் இருக்கும், அப்புறம் லார்ஜ் இன்டெஸ்டைன் இருக்கும். சரிங்களா? பெரிய பெருங்குடல் இருக்கும். சரி, இதில் பார்க்கும்போது நம்ம எது வரலும் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து டீத்தும் மவுத்தும் மட்டும்தான் பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய லார்னெக்ஸ், ஃபேர்னக்ஸ், ஈசோஃபேகஸ்ன்னு சொல்லக்கூடிய உணவு குழல், அதுக்கப்புறம் வந்து இறைப்பை அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டொமக், அதுக்கப்புறம் கல்லீரல். இதை பற்றி இன்னைக்கு கிளாஸில் பார்க்க போகிறோம். அடுத்த கிளாஸில் டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும். சரிங்களா? இப்போ லாஸ்ட் கிளாஸ் வரலும் என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து டீத் பார்த்தோம். ஓகேங்களா? டீத் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எத்தனை டைப் ஆஃப் டீத் இருக்கு, 4 டைப் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்சசர், கெனைன், ப்ரீமோலார், மோலார் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையில இருக்கு. அதாவது வெட்டுப்பல், கோரைப்பல், அதுக்கப்புறம் வந்து முன்கடவாய்ப்பல், கடவாய்ப்பல் அப்படின்னு சொல்லிட்டு 4 வகையில இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி அடல்ட்ஸ்க்கு அப்படின்னா 32 இருக்கும். அதே சைல்டு அப்படின்னா வந்து 0 to 4 வயசு உள்ள வரல வந்து 20 டீத் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் மவுத் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மவுத்தில் வந்து 3 கிளாண்டை பற்றி பார்த்துருப்போம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பேரட்டிவ் கிளாண்ட், சப் மேண்டிபுலர் கிளாண்ட், அதுக்கப்புறம் சப்லிங்குவல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 கிளாண்டை பற்றி பார்த்தோம். பேரட்டிவ் கிளாண்ட் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா வந்து தமிழில் வந்து என்ன சொல்லுவாங்க, மேல் அன்னச்சுரபி அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே இருக்குது அப்படின்னா காது பக்கத்தில் இருக்கும். ஓகேங்களா? அதுதான் வந்து இருக்கிற சலைவரி கிளாண்டில் பெரிய கிளாண்ட் அப்படின்னா அதுதான். அதுக்கப்புறம் 2வதா பார்க்கும்போது என்ன கிளாண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சப் மேண்டிபுலர் கிளாண்ட் எங்க இருக்குன்னா கீழ் தாடைக்கு கீழே இருக்கும். தாடைக்கு கீழே இருக்கும், லோயர் ஜாக்கு கீழே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுல தான் வந்து 70 to 75% ஆஃப் சலைவா வந்து செக்ரேட் ஆகுது அப்படிங்கிறதும் பார்த்தோம். அதே மாதிரி ஒரு நாளைக்கு எவ்வளவு சலைவா வந்து செக்ரேட் ஆகுதுன்னா 1.5 லிட்டர் செக்ரேட் ஆகுது. அதுக்கப்புறம் கீழே இன்னொரு கிளாண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இருக்கிறதுலே சின்ன கிளாண்டு சப்லிங்குவல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாவடி சுரப்பி எங்க இருக்குன்னா நாக்கு கீழே இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். சரி, இந்த சுரப்பிகள்லாம் சேர்ந்து என்ன அப்படின்னா சலைவா. இந்த சலைவால என்ன அமிலம் இருக்கும் அப்படின்னா டயலின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்சைம் இருக்கும். அமிலேஸ், சலைவரி அமிலேஸ் இல்லைன்னா டயலின் அப்படிங்கிறது இருக்கும். எதுக்கு வந்து இது உதவுது அப்படின்னு சொல்லிட்டா கார்போஹைட்ரேட்டை செரிமானம் செய்யறதுக்காக உதவக்கூடிய நொதி தான் இது. கார்போஹைட்ரேட்டோட செரிமானம் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா வாய் பகுதியிலேயே ஆரம்பிச்சிருது. 70% ஆஃப் கார்போஹைட்ரேட் அங்கேயே வந்து உடஞ்சிரும். அதுக்கப்புறம் மீறி இருக்கக்கூடிய ஒரு 30% தான் ஸ்மால் இன்டெஸ்டைன்ல குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகும். ஓகே, அது வரலும் பார்த்தோம். இப்போ வந்து அதுலயே வந்து இப்போ தொண்டை பகுதிக்கு வந்துட்டோம். தொண்டை பகுதி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பேரனக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தொண்டை புரை அதை பத்தி பார்க்க போறோம். இது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா வந்து தொண்டை பகுதியில தான் அமைந்திருக்கு. ஓகேங்களா? இதோடைய வேலை என்ன அப்படின்னா வந்து நம்ம சுவாசிக்கக்கூடிய காத்து இருக்கு தெரியுங்களா, அந்த காத்தும் நம்ம உண்ணக்கூடிய உணவும் 2 ஜாயின் ஆகிற இடம் தான் வந்து இந்த பேரனக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பேரனக்ஸ் அப்படிங்கிறது அதாவது மூக்கு வழியா நாசல் கேவிட்டி வழியா நம்மளோட காத்து இங்க உள்ள போகும். ஓகேங்களா? அதே மாதிரி வாய் வழியா உணவு எங்க போகும், இங்க உள்ள போகும். இது 2 ஜாயின் ஆகுற இடம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இந்த பேரனாக்ஸ் தான். இந்த பேரனாக்ஸோட வேலை என்னன்னா காற்றை வந்து வின் பைப்புக்குள்ள அனுப்புறதும், அதுக்கப்புறம் வந்து உணவை வந்து எடுத்துக்கிற உணவை வந்து கரெக்டா ஈசோஃபேகஸ்குள்ள உள்ள அனுப்புறதும் தான் இதோடைய வேலை, இந்த பேரனாக்ஸோடைய வேலை. இந்த லார்னெக்ஸ் அப்படிங்கிறது குரல் வலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எந்த இடத்துல அப்படின்னா இந்த விண்டு பைப்புன்னு சொல்லக்கூடிய காத்து பை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? விண்டு பைப், காற்று குழல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட என்ட்ரி பாயிண்ட் தான் வந்து லார்னெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலதான் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வோக்கல் கார்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இப்ப சவுண்ட் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது, பொருட்கள் வந்து அதிர்வடைகிறதுனால உருவாகிறது தான் சவுண்டு. அதே போலதான் வந்து இந்த வோக்கல் கார்ட்ஸ் வந்து அதிர்வடைகிறதுனால வரக்கூடியதான் நம்மளுடைய சொல்லக்கூடிய வார்த்தை, பேச்சு இதெல்லாம். ஓகேங்களா? சரி, பேரனாக்ஸை பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் லார்னெக்ஸை பத்தி பார்க்கலாம். பேரனாக்ஸ் அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது எங்க இருக்கு அப்படின்னா த்ரோட் ரீஜன்ல தான் இருக்கு. த்ரோட்ல தான் இருக்கு. இதோடைய வேலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இட் இஸ் அ
காமன் பேசேஜ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமுக்கும் டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கும் ரெண்டுக்குமே காமன் பேசேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பாரடாக்ஸ் அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் வந்து இட் கனெக்ட்ஸ் த மவுத் அண்ட் நோஸ் டு எங்க அப்படின்னா வந்து மவுத்தை வந்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து எங்க போகும் அப்படின்னா ஈசோஃபேகஸ் வழியா உணவு குழல் வழியா இறைப்பைக்கு போகும், அதாவது ஸ்டொமக்கு போகும். நோஸ் வழியா வந்து லார்னக்ஸ் அப்படிங்கிற ஓப்பனிங்குள்ள வின் பைப்புக்குள்ள கனெக்ட் ஆகி லங்ஸ்குள்ள நம்ம சுவாசிக்கக்கூடிய ஆக்சிஜன் உள்ள போகும். அதே மாதிரி ஃபேரனாக்ஸ் அப்படிங்கிறது பெர்ஃபார்ம் மெயின் டாஸ்க் இன் செப்பரேஷன் ஆஃப் எதை என்ன பண்ணுது, ஃபுட்டையும் ஏரையும் பிரிச்சு கொடுக்கக்கூடிய வேலையை தான் செய்யுது அப்படிங்கிறதா சொல்றாங்க. தமிழ்லையும் அதான் கொடுத்துருக்காங்க. தொண்டைப்புரை தொண்டைப்புரை எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா தொண்டை பகுதியில இருக்கு. அதாவது சுவாச மண்டலத்துக்கும் செரிமான மண்டலத்துக்கும் ஒரு காமனான இடம் அப்படின்னா இந்த தொண்டைப்புரை அப்படிங்கிற பகுதி தான். இது வந்து என்ன வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எந்த இடத்துல இருக்குன்னா வாயுமுக்கும் கனெக்ட் ஆகிற இடத்துல தான் இருக்கு. அதே மாதிரி உணவை வந்து உணவு குழலுக்கு அனுப்புறதும் காற்றை வந்து காற்று குழாய்க்கு அனுப்புறதும் செய்யக்கூடிய வேலையை தான் இந்த பாரடாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தொண்டைப்புரை செய்யுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன அப்படின்னா வந்து லாரிங்ஸ் அப்படிங்கிறது தான். லாரிங்ஸ் அப்படின்னா வந்து குரல் வலை அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா வந்து தொண்டை பகுதியில தான் இருக்கு. எந்த இடத்துல கரெக்டா சொல்லணும் அப்படின்னா அந்த வின் பைப்போட அதாவது காற்றுக்குழல் அப்படின்னு சொல்லக்கூடிய அதோட ஸ்டார்டிங் போர்ஷன் தான் வந்து லாரிங்ஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா, குரல் வலை. ஆன்டீரியர் ஓப்பனிங் ஆஃப் அ வின் பைப், அதாவது அதோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் சொல்றாங்க. வின் பைப் தான் லாரிங்ஸ். லாரிங்ஸ்ல தான் என்ன இருக்கு அப்படின்னா வோக்கல் கார்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது குரல் வளையங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்லுவாங்க இருக்கு. அதாவது அண்ட் யூஸ்டு ஃபார் எதுக்கு அப்படின்னா வந்து நம்ம பிரீத் பண்றதுக்கு, முழுங்குறதுக்கு, ஸ்வாலோவிங், டாக்கிங், இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த வோக்கல் கார்ட்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த லாரிங்ஸ் அப்படிங்கறத வந்து என்ன வாய்ஸ் பாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. குரல் பேழை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்றாங்க. அப்ப வாய்ஸ் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு எது அழைக்கப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். தமிழ்லயே அப்படியே வாய்ஸ் பாக்ஸ்ன்னு அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணியும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப ரெண்டையுமே நீங்க பாத்துக்கணும். ஓகேங்களா. அதே மாதிரி லாரிங்ஸ் அப்படிங்கிறதையும் டைரக்டா குரல் வலைன்னு கொடுக்காம லாரிங்ஸ் வந்து எந்த பகுதியில் அமைந்திருக்கு அப்படிங்கறத கேட்டுடலாம். ஓகேங்களா. அப்ப ரெண்டையுமே தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது எக்ஸாமுக்கு. அடுத்து ஈசோஃபேகஸ், அதாவது சாப்பிடக்கூடிய உணவு அடுத்தது வந்து எங்க போகும் அப்படின்னா வந்து ஈசோஃபேகஸ் வழியா தான் ஸ்டொமக்கு போய் சேரும். எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம தொண்டையில இருந்து இறைப்பை வரையிலும் இருக்கும். ஓகேங்களா. அப்ராக்சிமேட்டா இது எவ்வளவு லென்த் இருக்கும் அப்படின்னா 22 to 25 சென்டிமீட்டர். இப்போ ஷார்ட் சைஸ் ஸ்கேல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து 15 சென்டிமீட்டர் இருக்கும். லாங் சைஸ் ஸ்கேல்னா 30 சென்டிமீட்டர் இருக்கும். ஓகேங்களா. அந்த லாங் சைஸ் ஸ்கேல்ல கொஞ்சம் தான் கம்மி. அதே மாதிரி எந்த இடத்துல ஈசோஃபேகஸ் ஃப்ரம் எந்த பாத்லாம் த்ரூ ஈசோஃபேகஸ் ஃபார்ம்ஸ் த பாத் த்ரூ விச் ஃபுட் பாசஸ் ஃப்ரம் த்ரோட்ல இருந்து ஸ்டொமக் வரலும் போகுது. அதே மாதிரி இந்த ஈசோஃபேகஸ்ல ஏதாவது டைஜஷன் நடக்குமா, ப்ராசஸ் ஏதாவது நடக்குமா, எதுவுமே நடக்காது. டைரக்டா ஃபுட்டு மேல இருந்து கீழே இறங்குறது மட்டும்தான் வந்து ஈசோஃபேகஸ் வழியா. டைஜஷன் நடக்காத பகுதி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஈசோஃபேகஸ் அப்படிங்கிறது. இதுல வந்து உணவு வந்து எந்த மாதிரி போகும் அப்படின்னா உணவுக்குள்ள இப்படி இருக்கு அப்படின்னா வந்து இப்படி ஜிக்ஸாக் மோஷன்ல போகும். ஓகேங்களா. அப்படி அதே மாதிரி உணவு வந்து ஒரு வழி பாதை இப்படி மட்டும்தான் போகும். நம்ம தலைகீழா நின்னோம் அப்படின்னா இப்படி போகாது. அன்லெஸ் வாமிட்டிங் டைம் தவிர மற்ற டைம்ல வந்து எப்பவுமே உணவு வந்து இப்படி மட்டும்தான் போகும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து இதுல நடக்கக்கூடிய இந்த ஜிக்ஸாக் மூவ்மெண்ட்க்கு பெரிஸ்டாலிக் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. பெரிஸ்டாலிக் மூவ்மெண்ட், அதாவது தமிழ்லையும் பெரிஸ்டாலிக் மூவ்மெண்ட் தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. இப்போ வந்து தமிழ்ல அதே தான் கொடுத்துருக்காங்க. உணவு குழாய் அப்படிங்கிறது வந்து என்னது, தொண்டை முதல் இறைப்பை வரை உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உணவு வந்து இதுல எப்படி நகருது அப்படின்னா பெரிஸ்டாலிக் இயக்கத்தில் நகர்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி எங்க ஆரம்பிக்குதா தொண்டை பகுதியில் ஆரம்பிச்சு இறைப்பையில முடியுது ஈசோஃபேகஸ் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது முக்கியமானது ஸ்டொமக். ஸ்டொமக் அதாவது இங்க இருக்கு பாருங்க. இந்த ஸ்டொமக் அப்படிங்கிறது பாக்குறதுக்கு இங்க இருந்து இப்படி ஒரு ஜே ஷேப்ல இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அப்ப அதான் சொல்லியிருக்காங்க ஸ்டொமக் இஸ் அண்ட் ஜே ஷேப்டு பேக், அதாவது ஜே ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு பை மாதிரி இருக்கு. இது என்ன அப்படின்னா ஆர்கனா அப்படின்னு சொல்லி கேட்டா ஆர்கன் தான். ஓகேங்களா. நம்ம சாப்பிடக்கூடிய உணவு ஸ்டொமக்ல எவ்வளவு நேரம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து 4 to 5 மணி நேரம்
உடல்ல இருக்கும். அதே மாதிரி வந்து மெயின் டைஜஷன் ஆஃப் த, அதாவது நம்ம உணவானது வந்து என்னது, கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகும். புரோட்டீன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதோட ஸ்மாலஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அமினோ ஆசிடா கன்வெர்ட் ஆகும். அதே மாதிரி புரதம் வந்து அமினோ ஆசிடா கன்வெர்ட் ஆகும். ஃபேட் இல்லைன்னா லிப்பிட் வந்து சொல்லக்கூடியது என்னன்னா ஃபேட்டி ஆசிடா கன்வெர்ட் ஆகும். அதாவது இதுதான் வந்து டைஜஷன் அப்படின்னு சொல்லிட்டு இது சின்ன பார்ட்டிகுலா உடையிறது தான். இதுல வந்து மோஸ்ட் ஆஃப் த டைஜஷன் வந்து எங்க நடக்கும் அப்படின்னா இந்த ஸ்டொமக்ல தான். மெயின் டைஜஷன் ஆஃப் த ஃபுட் ஹேப்பன்ஸ் ஹியர். எந்த இடத்துல அப்படின்னா வந்து ஸ்டொமக் அப்படின்னு சொல்லக்கூடிய இரைப்பையில தான் நடைபெறும். அடுத்த ஸ்லைட்ல தமிழ்ல இருக்கு, தமிழ்ல பார்க்கலாம். அதுக்கடுத்து ஸ்டொமக் ஹாஸ் 3 டைப்ஸ். அதாவது என்ன அப்படின்னா கார்டியா, ஃபண்டஸ், பைலோரஸ். கார்டியா அப்படிங்கிறது இந்த பிக்சர்ல பாருங்க. அதாவது ஈசோஃபேகஸ் கனெக்ட் ஆகுற இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் கார்டியா. அதுக்கப்புறம் வந்து ஈசோஃபேகஸ்ல இருந்து ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு கனெக்ட் ஆகுற இந்த பாயிண்ட் வந்து பைலோரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இந்த இரைப்பையோட மேல் பகுதி இருக்குங்களா, இதுதான் வந்து ஃபண்டஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஃபண்டஸ் அதான் சொல்லியிருக்காங்க. ஸ்டொமக் ஹேஸ் 3 பார்ட்ஸ், 3 பார்ட்டா இருக்கு. கார்டியா அதாவது வால் தட் கனெக்ட்ஸ் ஈசோஃபேகஸ் அண்ட் ஈசோஃபேகஸையும் ஸ்டொமக்கையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு வால் தான் வந்து வால்வு தான் வந்து கார்டியா. ஃபண்டஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்பர் சர்ஃபேஸ் ஆஃப் த, அதாவது ஸ்டொமக்கோடைய அப்பர் சர்ஃபேஸ் தான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபண்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பைலோரஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது த வால்யூன் இருக்கு. வால் தட் கனெக்ட் ஸ்டொமக் அண்ட் ஸ்மால் இன்டெஸ்டைனை கனெக்ட் பண்ணக்கூடிய வால்வை தான் வந்து பைலோரஸ் அப்படின்னு சொல்றாங்க. வால் ஆஃப் ஸ்டொமக் கன்சிஸ்ட் ஆஃப், இதுல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ஸ்டொமக்கோடைய சுவர்ல வந்து என்ன இருக்குன்னா கேஸ்ட்ரிக் கிளாண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இரைப்பை சுரபிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது கேஸ்ட்ரிக் கிளாண்ட் 2 டைப்ஸ் ஆஃப் செல்ஸ். இதுல வந்து 2 டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னா வந்து ஆக்சன்டிக் இல்லைன்னா பேரியட்டல் சீஃப் இல்லைனா பெப்டிக் செல் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையான செல் இருக்கு. இந்த செல் வந்து என்ன சுரக்கும் அப்படின்னா HCl அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைட்ரோகுளோரிக் ஆசிட வந்து நம்மளோட ஸ்டொமக்ல சுரக்கும். இந்த HCl அப்படிங்கிறது என்னது, அசிடிக் நேச்சர்ல தான் இருக்கும். ஓகேங்களா, அசிடிக் நேச்சர்ல தான் இருக்கும். எவ்வளோ இதோட pH அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1.5. அப்போ 1.5னா ரொம்ப ஸ்ட்ராங்கான அசிடிக் நேச்சர். அப்போ வந்து நம்மளுடைய இரைப்பை வந்து எப்படி, நம்மளுடைய ஸ்டொமக் வந்து எப்படி எவ்வளோ ஒரு அசிடிட்டியை தாங்குது அப்படின்னா தாங்குறதுக்காக மியூக்கஸ் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேயர் வந்து இருக்கும். அதுதான் வந்து நம்மளுடைய ஸ்டொமக்கை வந்து இந்த அசிடிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமிலத்தன்மையுடைய அரிப்பிலிருந்து தடுக்கக்கூடியது. ஓகேங்களா, அதான் வந்து மியூக்கஸ் லேயர் ப்ரொடெக்ட் த ஸ்டொமக் ஃப்ரம் ஸ்ட்ராங் ஆசிட். ஓகேங்களா, சரி HCl ஏன் வந்து வயிற்றுல சுரக்குது அப்படின்னா டைஜஷனுக்காக மட்டும் இல்லாம நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல நிறைய நுண்ணுயிரிகள் இருக்கும், மைக்ரோப்ஸ் இருக்கும். அதை வந்து கொல்லக்கூடிய வேலையையும் வந்து எது செய்யுது அப்படின்னா வந்து அந்த HCl தான் செய்யுது. அதான் சொல்லியிருக்காங்க. இந்த HCl அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுல 2 வகையான ஸ்டொமக்ல 2 வகையான செல்கள் இருக்கு. ஆக்சன்டிக் அண்ட் பெப்டிக் செல் அப்படின்னு சொல்லிட்டு 2 வகை இருக்கு. இந்த ஆக்சன்டிக் செல் சுரக்கக்கூடியதுதான் வந்து என்ன அப்படின்னா HCl. பேரியட்டல் செல்னு கொடுக்கலாம். டைரக்டா வந்து இது தமிழ்ல வந்து ஆக்சன்டிக் செல்லுனே தான் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேங்களா, அப்ப படிச்சுக்கணும். அதே மாதிரி HClோட வேலை என்ன அப்படின்னா கில் பாக்டீரியா இன் அவர் ஃபுட். அதுக்கடுத்து pH ஆஃப் இதோட pH அப்படின்னா 1.5 ஸ்ட்ராங்லி ஆசிட். இந்த pHல அந்த அசிடிட்டில இருந்து நம்மளுடைய உடம்ப அதாவது இரைப்பை ஸ்டொமக்கை பாதுகாக்கிறது எது அப்படின்னா மியூக்கஸ் லேயர் அப்படிங்கிறது. அதுக்கடுத்து சீஃப் இல்லைன்னா பெப்டிக் செல். அதாவது இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா 2 வகையான நொதிகளை சுரக்கும். ஓகேங்களா, அதான் என்சைம்ஸ். என்னென்ன அப்படின்னா பெப்சினோஜன், புரோரெனின் அப்படிங்கிறது. இது என்ன ஃபார்ம்ல ஸ்டொமக்ல சுரக்கும் போது வந்து இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல தான் இருக்கும். இதை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய வேலையும் வந்து எது பண்ணும் அப்படின்னா வந்து HCl தான் பண்ணும். ஆக்சன்டிக் செல் சுரக்கக்கூடிய HCl தான் வந்து பெப்டிக் செல் அப்படின்னு சொல்லக்கூடிய சீஃப் செல் சுரக்கக்கூடிய பெப்சினோஜன் அண்ட் புரோரெனின் இது 2ஐயும் ஆக்டிவேட் பண்ணும். இது வந்து சுரக்கும் போது ஆக்டிவ் ஃபார்ம்ல இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டா ஆக்டிவ் ஃபார்ம்ல இருக்காது, இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல தான் இருக்கும். பெப்சினோஜன் கன்வெர்ட் பெப்சின். பெப்சினோஜன் என்ன ஆகும் அப்படின்னா வந்து கன்வெர்டட் இன்டு பெப்சினா வந்து பை HCl. இந்த பெப்சினா மாறினதுக்கு அப்புறம் இதோடைய வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புரோட்டீனை பெப்டோனா மாத்துறது. அதுக்கடுத்து புரோரெனின் வந்து ரெனின் அப்படிங்கிற ஆக்டிவ் ஃபார்முக்கு வரும். யார் வந்து இந்த ரெனினா மாத்துறது HCl தான். ஓகேங்களா, இதோடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெனினோட வேலை என்னன்னா மில்க்ல வந்து ஒரு புரோட்டீன் இருக்கும். ஓகேங்களா, என்ன அப்படின்னா கேசின் அப்படிங்கிறத பேராகேசினா மாற்றும். ஓகேங்களா, அந்த பேராகேசினா இருந்தோம் அதுவும் வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் தான். அது சின்னதா இன்னும் உடையணும். அதை வந்து பெப்சின் வந்து பெப்டோன் இல்லைன்னா பெப்டைடா
மாத்தோம். ஓகேங்களா? அதாவது இதோட முக்கியமான வேலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது 2 நொதிகளை சுரக்குது. என்னென்ன நொதிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பெப்சினோஜன், புரோரெனின் அப்படிங்கிறது. இது சுரக்கும் போது டைரக்டா வந்து ஃபுட்ல வந்து டைஜஸ்ட் பண்ற வேலையை ஆரம்பிக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆரம்பிக்காது. ஏன் அப்படின்னா வந்து இது இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல தான் சுரக்கப்படும். ஓகேங்களா? அப்ப நம்மளோட ஸ்டொமக்ல சுரக்கக்கூடிய ஆக்சன்டிக் செல்ஸ் சுரக்கக்கூடிய HCl தான் இது ஆக்டிவ் ஃபார்முக்கு கொண்டு வரும். எப்படி ஆக்டிவ் ஃபார்மா மாறும்னா இந்த பெப்சினோஜன் அப்படிங்கிறது பெப்சினா மாறும், புரோரெனின் அப்படிங்கிறது ரெனினா மாறும். இந்த பெப்சினோட வேலை என்ன அப்படின்னா வந்து புரோட்டீனை வந்து உடைச்சு பெப்டோனா மாத்துறது. பெப்டோனா அதோடைய அடுத்த ஃபார்முக்கு மாத்துறது, சின்ன ஃபார்முக்கு. அதுக்கு அடுத்தது வந்து என்ன அப்படின்னா வந்து புரோரெனின் வந்து HCl வந்து ரெனினா மாத்தும், ஆக்டிவ் ஃபார்முக்கு கொண்டு வந்துடும். அந்த ரெனின் வந்து நம்ம சாப்பிடக்கூடிய மில்க் மெட்டீரியல்லாம் இருக்குல்ல, அதுல கேசன் அப்படிங்கிற ஒரு புரோட்டீன் இருக்கும். அதை பேராகாசினா கன்வெர்ட் பண்ணும் HCl. அது HCl கன்வெர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து அந்த பேராகாசின் வந்து இஸ் டைஜஸ்டட் பை பெப்சின் டு பெப்டோனா வந்து மாத்திரும். பெப்சின் வந்து திரும்ப பெப்டோனா மாத்திரும் அப்படிங்கறத சொல்றாங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஒரு 2 டைம் பார்த்தா புரிஞ்சிரும். அதே தான் தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க. ஒரு டைம் பார்த்தரலாம். இரைப்பை வந்து எந்த வடிவத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா J வடிவத்தில் இருக்கும். ஓகேங்களா? இதுல வந்து எவ்வளவு நேரம் உணவு வந்து தங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 4 முதல் 5 மணி நேரம் இருக்கும். உணவுடைய பெரும் பகுதியான செரிமானம் வந்து எங்க நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த இரைப்பையில தான் நடக்கும். ஓகேங்களா? இதை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். கார்டியா, ஃபண்டஸ், பைலோரஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆ பிரிக்கலாம். உணவு குழாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈசோஃபேகஸையும் ஸ்டொமக்கையும் கனெக்ட் பண்ற ஒரு வால்வு தான் வந்து இந்த கார்டியா அப்படிங்கிறது. ஃபண்டஸ் அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்குன்னா ஸ்டொமக்கோட மேல் பகுதி, இரைப்பையோட மேல் பரப்பு அப்படிங்கறது சொல்றாங்க. பைலோரஸ் அப்படிங்கிறது அந்த வயிறையும் ஸ்மால் இன்டெஸ்டைன் சொல்லக்கூடிய சிறுகுடலையும் இணைக்கக்கூடிய பகுதி. இரைப்பையோட சுவர்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னா வந்து இரைப்பை சுரபி இருக்கு, கேஸ்ட்ரிக் என்சைம்ஸ் கிளாண்ட் இருக்கு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இது வந்து எத்தனை வகையான செல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 2 வகையான செல் இருக்கு பாருங்க. அதையும் வந்து டைரக்டா ஆக்சன்டிக் பேரியட்டல் செல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு செல். இன்னொன்று வந்து பார்த்தோம்னா சீஃப் செல் இல்லைன்னா வந்து பெப்டிக் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இது இந்த ஆக்சன்டிக் செல் தான் சுரக்கக்கூடியது அப்படின்னா HCl சுரக்கும். இது வந்து எதுக்காக உதவுது அப்படின்னா பாக்டீரியாக்கள், நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள், மைக்ரோப்ஸ் எல்லாம் கொல்லக்கூடிய வேலையை செய்யுது. இதோடைய அமிலத்தன்மை அதுக்கடுத்து இதோடைய pH அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1.5ல இருக்கும். இந்த pHல இருந்து நம்மளுடைய ஸ்டொமக், அதாவது அடுத்த பக்கத்துல இருக்கக்கூடிய ஆர்கன் இதெல்லாம் வந்து எந்த ஒரு பாதிப்பும் அடையாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக HCl வந்து பாதுகாக்கிறதுக்காக மியூக்கஸ் படலம் அப்படின்னு சொல்லக்கூடிய மியூக்கஸ் லேயர் இருக்கு. அடுத்தது வந்து இன்னொரு செல் என்னன்னா தலைமை செல். அங்க வந்து என்னன்னா சீப் செல்னு பார்த்தோம். பெப்டிக் செல் தான் இது பண்ணிருக்காங்க. இது என்னன்னா 2 வகையான என்சைம்ஸஸ் இருக்கும், பெப்சினோஜன், இன்னொன்னு புரோரெனின். இது ஆக்டிவ் ஃபார்ம்ல இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல இருக்கும், செயலற்ற வடிவத்தில் இருக்கும். HCl வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பெப்சினோஜனை பெப்சினா மாற்றும். இந்த பெப்சின் தான் வந்து புரோட்டீனை உடைச்சு பெப்டோனாக மாற்றும். ஓகேங்களா? பெப்சின் வந்து புரதங்களை பெப்டோனாக செரிமானம் செய்கிறது. அதே மாதிரி HCl வந்து புரோரெனினை ரெனினா மாத்தி, இந்த ரெனின் வந்து பால்ல ஒரு புரோட்டீன் இருக்கும், என்ன அப்படின்னா கேசின் அப்படிங்கறத பேராகாசினா மாத்தும். இந்த பேராகாசினை திரும்ப பெப்டோனா மாத்திரும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அது டைரக்டா பாருங்க, பெப்சினோஜன் HCl வந்து பெப்சின் ஆக்டிவ் ஃபார்முக்கு கொண்டு வந்துடும். இந்த பெப்சின் எதுக்கு அப்படின்னா புரோட்டீனை பிரேக் பண்றதுக்காக யூஸ் பண்ற நொதி. அதே மாதிரி ரெனின்ங்கிற ஆக்டிவ் ஃபார்முக்கு வர்றதுக்கு HCl. அதுல கேசின் அப்படிங்கிறது மில்க் புரோட்டீன்ல இருக்கக்கூடியது. அது ரெனின்ல இது பண்ணோம் அப்படின்னா பேராகாசினா மாறும். திரும்ப இந்த பேராகாசினை வந்து பெப்டோனா மாத்திரும். ஓகேங்களா? அடுத்து இப்போ வந்து நம்ம பார்த்தோம் கார்போஹைட்ரேட் டைஜஷன் எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா வாய் பகுதியில தான் ஸ்டார்ட் ஆகுது, மவுத்ல தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு போன கிளாஸ்ல பார்த்தோம். அதே மாதிரி டைஜஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய செரிமானம் வந்து புரோட்டீனோட டைஜஷன், கார்போஹைட்ரேட் டைஜஷன், புரோட்டீனோட டைஜஷன் வந்து எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா வந்து ஸ்டொமக்ல ஸ்டார்ட் ஆகுது. எல்லாமே எங்க முடியும் அப்படின்னா மேக்ஸிமம் பார்ட் ஆஃப் டைஜஷன் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன்ல நடக்கும். ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரு 5 to 10% தான் வந்து பெருங்குடல்ல நடக்கும், அதாவது லார்ஜ் இன்டெஸ்டைன். அதான் கொடுத்துருக்காங்க. கார்போஹைட்ரேட்டோடைய செரிமானம் வந்து வாய் பகுதியில் தொடங்குகிறது. புரதத்தோட செரிமானம் வந்து வயிற்றில் தொடங்குகிறது. வயிறு இல்லைன்னா வந்து இரைப்பைன்னு சொல்லிடலாம்.
அதுக்கு அடுத்து லிவர். லிவர் வந்து எந்த சைட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்படி இருக்கும் உணவு குழல், இங்கிருந்து இரைப்பை இருக்கும். ஓகேங்களா, இந்த சைட்ல வந்து லிவர் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஓகேங்களா, இந்த பக்கம் அப்படின்னா ஒரு இலை போன்ற கணையம் இருக்கும், இதுக்கு கீழே கேல் பிளாடர் இருக்கும். இப்படி வந்து சிறுகுடல் பெருகுடல் எல்லாம் இருக்கும். சரி, இல்ல ரைட் சைட்ல இருக்கும். லிவரை பத்தின படிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஹெப்படாலஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி உள்ள இருக்கக்கூடிய உடம்புக்குள்ளார இருக்கக்கூடிய இன்டர்னல் ஆர்கனல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த இன்டர்னல் ஆர்கன்ஸ்ல எது பெருசு அப்படின்னா லிவர் தான் வந்து லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் லார்ஜஸ்ட், ரெண்டாவதா வந்து லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். டோட்டலா உள் உறுப்புன்னு சொல்லாம டோட்டலா சொல்லி பார்க்கும்போது செகண்ட் லார்ஜஸ்ட் ஆர்கன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாலும் லிவர் தான். அதே மாதிரி த லிவர் இஸ் ஆல்சோ த லார்ஜஸ்ட் எக்ஸோகிரைன் கிளாண்ட், அதாவது கிளாண்ட்ல எக்ஸோகிரைன் கிளாண்ட்ல பெருசு எது அப்படின்னு சொல்லி கேட்டாலும் லிவர் தான். ஸ்கின் தான் வந்து மொத்தமா இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் எக்ஸ்டர்னல் ஆர்கன்னாலும் சரி லார்ஜஸ்ட் ஆர்கன்னாலும் சரி நம்மளுடைய ஸ்கின் தான். ஓகேங்களா, அதான் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சும்மா நம்மளோட டேட்டா கொஸ்டின் தான். அதே மாதிரி வெயிட் ஆஃப் லிவர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எவ்வளவு வெயிட் இருக்கும் அப்படின்னா வந்து 1.5 கிலோலேருந்து 1 கிலோ 700 கிராம் வரலும் கிலோகிராம் வரலும் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னர் வால் ஆஃப் த லிவர் ஆர் மேட் அப் ஆஃப் எதுனால ஆயிருக்கு, ஹெப்பாட்டிக் செல்ஸ்னால ஆனது. அதனாலதான் வந்து இதை பத்தின படிப்பு வந்து ஹெப்படாலஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல என்ன செக்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பைல் ஜூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பித்த நீர் வந்து செக்ரேட் ஆகும். இது வந்து அடிக்கடி கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா ஆர்ஆர்பி குரூப் டி பைல் ஜூஸ் எங்க செக்ரேட் ஆகுது எங்க ஸ்டோர் ஆகுதுங்கிறது. செக்ரேட் ஆகுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லிவர்ல செக்ரேட் ஆகும். எங்க ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கால் பிளாடர்ல ஸ்டோர் ஆகும். இந்த பைல் ஜூஸோட கலர் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து yellowish கிரீன் கலர்ல இருக்கும். இந்த எல்லோ கலர் வந்து எதனால வருது அப்படின்னா வந்து பிலிருபின் அப்படிங்கிற பிக்மெண்ட்னால எல்லோ கலர் வந்து இந்த பைல் ஜூஸ்க்கு கிடைக்குது. கிரீன் கலர் வந்து பிலிவிரிடின் அப்படிங்கிற பிக்மெண்ட்னால வரக்கூடியதுதான் வந்து கிரீன் கலர். அதுக்கப்புறம் பைல் ஜூஸ் அப்படின்னு சொல்ல டஸ் நாட் செக்ரேட் எனி. இதுல வந்து என்ன அப்படின்னா உள்ள என்சைம்ஸ் இருக்குமா, இந்த பித்த நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய பைல் ஜூஸ்ல என்சைம்ஸ் இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்சைம்ஸ் எல்லாம் எதுவும் இருக்கா, சால்ட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த சால்ட்ஸ் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா வந்து ஃபேட்டை வந்து டைஜஸ்ட் பண்றதுக்காக ஹெல்ப் பண்ணுது. என்னென்ன சால்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து சோடியம் கிளைகோலைட், சோடியம் டாரா கிளைகோலைட் அப்படின்னு சொல்லிட்டு 2 சால்ட்ஸ் இருக்கும். சால்ட்ஸ் எதுக்காக பயன்படுது அப்படின்னா ஃபேட்டை டைஜஸ்ட் பண்றதுக்காக தான் வந்து இந்த சால்ட்ஸ் வந்து பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 95% ஆஃப் எமல்சிஃபிகேஷன் ஆஃப் ஃபேட் இஸ் டன் பை பைல் ஜூஸ். பைல் ஜூஸ்னால தான் வந்து 95% ஆஃப் ஃபேட் வந்து டைஜஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே மாதிரி ஒரு நாளைக்கு எவ்வளவு பைல் ஜூஸ் வந்து லிவர்ல செக்ரீட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 600 to 700 ml வந்து செக்ரீட் ஆகும். சலைவா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1.5 லிட்டர் ஒரு நாளைக்கு செக்ரீட் ஆகும். இதோடைய pH லெவல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 7.9 to 8.5. ஓகேங்களா, HCl ஓடுது அப்படின்னா 1.5. அப்போ இது என்னது ஆல்கலைன் நேச்சர், சாரி பேசிக் நேச்சரா, ஆல்கலைன் ஆசிட் பேஸ். ஓகே, பேசிக் நேச்சர்ல இருக்கும், ஆல்கலைன் ஃபார்ம்ல இருக்கும் அப்படிங்கறது சொல்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தா பைல் ஜூஸ் செக்ரேட்ஸ் பை லிவர் ஸ்டோர்ட் இன். எங்க வந்து ஸ்டோர் ஆகும், செக்ரேட் ஆகுறது லிவரா இருந்தாலும் ஸ்டோர் ஆகுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கேல் பிளாடர்ல தான் இது ஸ்டோர் ஆகும். அதே மாதிரி எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் குளுக்கோஸ் பிரசன்ட் இன் அவர் பாடி தட் கேன் பி கன்வெர்டட் இன்டு. நம்மளுடைய பாடியில என்ன இருக்கும், அதாவது பிளட் இருக்கும். பிளட்ல என்ன இருக்கும் அப்படின்னா குளுக்கோஸ் இருக்கும். குளுக்கோஸ் லெவல் அதிகமாகும் போது நம்மளுடைய இன்சுலின் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து குளுக்கோஸை கிளைகோஜனா மாத்தி நம்மளுடைய லிவர்ல தான் வந்து ஸ்டோர் பண்ணும். அதனால இந்த பாயிண்ட் இங்கே பாக்குறோம். எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் குளுக்கோஸ் பிரசன்ட் இன் அவர் பாடி தட் கேன் பி கன்வெர்டட் இன்டு கிளைகோஜன் by the hormone called insulin and it can be stored in liverல தான் ஸ்டோர் ஆகுது. அதான் சொல்லியிருக்காங்க. கார்போஹைட்ரேட் called ஹெப்பாரின் which is produced by, அதாவது ஹெப்பாரின் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்போஹைட்ரேட். இந்த கிளைகோஜன் அப்படிங்கிறதும் ஒரு கார்போஹைட்ரேட் தான். ஓகேங்களா, இதுவும் வந்து என்ன அப்படின்னா வந்து லிவர்னால தான் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கறத சொல்றாங்க. ஹெப்பாரின் அப்படிங்கிறது கார்போஹைட்ரேட் கால்ட் ஹெப்பாரின் which is produced by liver. யூரியா இஸ் produced by, யூரியா வந்து நம்ம
எதில் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா லிவரில் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. அப்போ 3 பொருள் ப்ரொடியூஸ் ஆகுது. என்ன அப்படின்னா பைல் ஜூஸ் 1, ஓகேங்களா. 2வது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹெப்பாரின் அப்படிங்கிறது. 3வது யூரியா. இது 3மே வந்து எங்கே ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லிவர்ல தான் ப்ரொடியூஸ் ஆகுது. இதுல என்ன இருக்கும் இந்த பைல் ஜூஸ்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்சைம்ஸ் இருக்குமான்னு கேட்டால் என்சைம்ஸ் இருக்காது, சால்ட்ஸ் தான் இருக்கும். என்ன சால்ட்ஸ் அப்படின்னா சோடியம் கிளைகோலேட், சோடியம் டேரோகல் கிளைகோலேட் அப்படின்னு சொல்லிட்டு 2 சால்ட்ஸ் இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா வந்து ஃபேட்டை டைஜஸ்ட் பண்றதுக்காக ஹெல்ப் பண்ணக்கூடிய சால்ட்ஸ். இதோடைய pH லெவல் ரொம்ப இம்பார்ட்டன்ட், 7.9 to 8.5, ஓகேங்களா. இதை கொடுத்துருக்காங்க. நான் ஒரு ஈசோஃபேகஸ் இருக்கு. இது வந்து என்னன்னா ஸ்டொமக்ல கனெக்ட் ஆகுது. இந்த சைட்ல பார்த்தோம் அப்படின்னா லிவர் இருக்கு, இங்க ஸ்ப்ளைன் இருக்கும். இந்த இடத்துல தான் வந்து கீழே தான் வந்து பான்கிரியாஸ் இருக்கும். கீழே வந்து இந்த இடத்துல ஒரு பச்சை கலர்ல கேல் பிளாடர் இருக்கும். இங்க ஸ்டோர் ஆகக்கூடிய உற்பத்தி ஆகக்கூடிய பித்த நீர் வந்து இங்க தான் ஸ்டோர் ஆகும். இந்த கேல் பிளாடர்ல இருந்து டைரக்டா ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த பான்கிரியாஸ்ல இருந்தும் இங்க பான்கிரியாஸ் இருக்கும், அதுக்கும் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கும் கனெக்ஷன் இருக்கும். இதுல செக்ரேட் ஆகக்கூடிய என்சைம்ஸும் இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன்ல டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கடுத்து தமிழ்ல பார்க்கலாம். லிவர் அப்படிங்கிறது கல்லீரல். இதை பத்தின படிப்பு அப்படின்னா ஹெப்படாலஜி, ஓகேங்களா. அதே மாதிரி உடல்ல மொத்தமாவே உள் உறுப்புகள்ல பெருசு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து கல்லீரல். 2வது பெரிய உறுப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் கல்லீரல் தான். அப்ப முதல் பெரிய உறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா தோல், ஓகேங்களா. அதே மாதிரி பெரிய நாளமில்லா சுரபி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாளமில்லா இல்ல நாளமுள்ள லா, இந்த லா வரும், ஓகே. நாளமுள்ள சுரபி அப்படின்னாலும் கல்லீரல் தான், ஓகேங்களா. இதோட எடை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1.5 இருந்து 1.7 கிலோகிராம்ல இருக்கும். கல்லீரலோட உட்புற சுவல் வந்து எதனால ஆயிருக்கும் அப்படின்னா ஹெப்பாட்டிக் செல்ஸ்னால ஆயிருக்கும். இந்த கல்லீரல் வந்து எதை சுரக்குது அப்படின்னா பித்த நீர் சுரக்கு. என்ன கலர்ல இருக்கும் அப்படின்னா மஞ்சள் கலந்த பச்சை நிறத்தில் இருக்கும். இந்த பச்சை நிறத்துக்கு காரணம் பிலிருபின் அப்படிங்கிற பிக்மெண்ட்டும், மஞ்சள் நிறத்திற்கு காரணம் வந்து பிலிருபின், அது மிஸ் ஆயிடுச்சு போல. பச்சை நிறத்திற்கு காரணம் பிலிவிரிடின் அப்படிங்கிறது. இதுல என்ன இருக்கும் அப்படின்னா இதுல என்சைம்ஸ் இருக்குமானா என்சைம்ஸ் இருக்காது, சால்ட்ஸ் தான் இருக்கும். என்னென்ன சால்ட்ஸ் அப்படின்னா சோடியம் கிளைகோலேட், சோடியம் டாரா கிளைகோலேட் அப்படின்னு சொல்லிட்டு 2 சால்ட்ஸ் இருக்கும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இதுல வந்து நொதிகள் இருக்கும். என்சைம்ஸ் சொல்லக்கூடிய நொதிகள் இருக்குமான்னு சொல்லி பார்த்தா நொதிகள்லாம் சுரக்காது இது, ஓகேங்களா. அதே மாதிரி இந்த உப்புக்கள் வந்து எதுக்கு பயன்படுது அப்படின்னா கொழுப்பை செரிமானிக்கதான். 95% செரிமானத்தில் இந்த பித்தநீர் தான் வந்து முக்கிய பங்கு வகிக்குது. கல்லீரல்ல வந்து ஒரு நாளைக்கு வந்து ml ஒரு நாளைக்கு வந்து எவ்வளவு பைல் ஜூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பித்தநீர் செக்ரேட் ஆகுது அப்படின்னா 600 to 700 ml பீஸ் பைல் ஜூஸ் செக்ரேட் ஆகுது. பித்த நீரோட pH அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து 7.9 இருந்து 8.5 இருக்கும். கல்லீரல் சுரக்கும் பித்த நீர் வந்து எங்க ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து பித்தப்பைன்னு சொல்லக்கூடிய கேல் பிளாடர்ல ஸ்டோர் ஆகும். நம்ம உடல்ல குளுக்கோஸ் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அது கிளைகோஜனா மாற்றப்பட்டு எங்க ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுவும் கல்லீரல்ல தான் சேமிக்கப்படும், ஓகேங்களா. வேற என்ன ஹெப்பாரின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கார்போஹைட்ரேட்டையும் இதுதான் சுரக்கும். இது எதுக்கு அப்படின்னா வந்து பிளட் வந்து கிளாட் ஆகாம ரன்னிங்லயே இருக்கிறதுக்காக வந்து ஹெப்பாரின் அப்படிங்கிற கார்போஹைட்ரேட் தேவைப்படும், ஓகேங்களா. அது எங்க உற்பத்தி செய்யப்படுது அப்படின்னா வந்து கல்லீரல்ல தான் உற்பத்தி செய்யப்படுது, ஓகேங்களா. ஒரே இது தடுக்கிறதுக்காக ஹெப்பாரின் அப்படிங்கிற கார்போஹைட்ரேட் ரத்த நாளங்களில் ரத்தம் உறைதலை தடுக்கிறது. யூரியா கல்லீரலில் தான் உற்பத்தி செய்யப்படுகிறது. அதே போல் சிறுநீரகத்தால் உற்பத்தி செய்யப்படுகிறது. அதே மாதிரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யூரின் வந்து கிட்னினால செக்ரேட் ஆகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, எக்ஸ்ட்ரா பாயிண்ட். அவ்வளோதான். மீதி வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னா இன்னும் பான்கிரியாஸ் இருக்கு, ஸ்மால் இன்டெஸ்டைன் இருக்கு, லார்ஜ் இன்டெஸ்டைன் இருக்கு. அது முடிச்சிட்டோம் அப்படின்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம் கம்ப்ளீட் ஆயிரும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம RRB குரூப் டியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்னும் ஈஸியா இருக்கும், ஓகேங்களா. இன்னைக்கு கிளாஸ் அவ்வளோதான். மறக்காம அரிஹண்ட் அகாடமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.